வணக்கம் மக்களே. இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா, கம்பு உருண்டை செய்ய போகிறேன். ஈஸியாக செய்ய போகிறேன். அது எப்படின்னா, இப்போ 1/2 கிலோ கம்பு கடையில் வாங்கிட்டேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். கல் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் புடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வானல் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வருங்க. அது பொரி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொரி மாதிரி வருது. அப்போனா எல்லாமே வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. தீர அளவுக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். கொஞ்சம் பொன்னிறமாக அதிலே பொரி பொரியாக வரும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு, பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துருங்க. எதுவுமே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், நெய்யும் ஊற்ற வேண்டாம். இப்போதைக்கு வறுத்துருங்க. அதையும் ஆற வச்சு புடச்சி எடுத்துருங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சுக்கு போட்டுக்கலாம். சுக்கு போடுறது நல்லது. சுக்கு ஒரு 4 ஏலக்காய். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. வேர்க்கடலையும் மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட நம்ம நாட்டு சக்கரை போடலாம். இப்போ 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். சுக்கை இடித்து போட்டுக்கலாம். ஏன்னா மிக்சியில் வறுப்படும் போது டக்குன்னு வறுப்படாது, அரையாது. இப்போ நாட்டு சக்கரையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதிலே வேர்க்கடலை அரைக்கும் போது அதிலே எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். நம்ம கம்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது அதை அரைச்சி வச்சுக்கிட்டு வேர்க்கடலையும் வெல்லத்தையும் அரைச்சி வச்சிட்டோம்ல. இப்போ கம்பை அரைச்சி வச்சுக்கலாம். நான் சலிச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் சலிச்சுக்கிட்டேன். சலிச்சதையும் மறுபடியும் போட்டு அரைச்சி மறுபடியும் சரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேர்க்கடலையும் வெல்லத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கரெக்டான அளவு எடுத்துக்குங்க. நாட்டு சக்கரை இப்போ நான் 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன்னா 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ வானல் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, நல்லெண்ணெயெல்லாம். அது கருப்பு உளுத்தம்பருப்புக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்புறம் கேழ்வரகுக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம். இதிலெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம், நெய் ஊற்றிக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருங்க, வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நிறையெல்லாம் நெய் ஊற்ற வேண்டாம். ரொம்ப நல்லது, குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், அது ஆறுறதுக்கு முன்னாடி சூட்டோடையே பிடிச்சிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான இது தான், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சத்தான உருண்டை அது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.